வெல்கம் பேக் டு சுபிநிலை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாப்பிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல போய் ஷாப்பிங் பண்ண வீடியோ தாங்க. சாரிங்க லேட்டா ஆயிடுச்சு. வாய்ஸ் குடுத்து போட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கணேஷ் ஸ்டோர் கடைக்கு தாங்க வந்திருக்கேன். பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட்டிங் ஆகுது அப்படிங்கிறனால, பிள்ளைங்களுக்கு வாட்டர் பாட்டிலு, என்னது லஞ்ச் பேக்கு, பென்சிலு, பேனா, ப்ரவுன் ஷீட்டு எல்லாமே வாங்கிட்டு போலான்னு தாங்க வந்தாச்சு. மார்க்கெட்ல தான் கொஞ்சம் சௌரியமா இருக்குங்க. அந்த கடையில எப்பவுமே நான் அடிக்கடி இந்த கடையில தான் வாங்குவேன். அதனால இந்த கடையில கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் நல்லா இருந்த மாரி இருக்கும். ரேட்டுக்கு தகுந்த மாரி பொருளும் நல்லா இருந்த மாரி இருக்குங்க. அதனால தான் எப்போதும் போல அதே கடைக்கு வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு மார்க்கெட்ல இருக்க கணேஷ் ஸ்டோருக்கு தாங்க வந்தாச்சு. பசங்க அவங்களுக்கு பிடிச்ச மாரி அத வாங்கி தாங்க, இத வாங்கி தாங்கன்னு எல்லா பிள்ளைங்களுமே எல்லார் வீட்லயும் கேட்கறது தானங்க. அதே மாரி பிள்ளைங்களும் ஆசைப்பட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்க பாப்பா பாருங்க பால் வச்ச மாரி பாக்ஸு, என்னது அபாகஸ் வச்ச மாரி பாக்ஸு அது இதுன்னு இருக்கறதுலே எங்க எங்க நல்ல பாக்ஸா இருக்குன்னு தேடி பிடிச்சு எடுத்துக்கிட்டு இருந்துச்சுங்க. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ரேட்டு ரூ. 198 ரூ. 200க்கு ரூ. 2 தாங்க குறை. அந்த அளவுல ரேட் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ஆனா பார்க்க நல்லா இருந்துச்சு பாக்ஸ் பார்க்க. நெறைய திங்ஸ்லாம் இருந்துச்சுங்க. டிஃபன் பாக்ஸு, நெறைய வெரைட்டியான டிஃபன் பாக்ஸு, நெறைய வெரைட்டியான வாட்டர் பாட்டிலு, நெறைய வெரைட்டியான லஞ்ச் பேக்கு, ஸ்கூல் பேக்குன்னு நெறைய இருந்துச்சுங்க. பாப்பாங்களுக்கு நான் ஸ்கூல் பேக்லாம் இந்த தடவ வாங்கலங்க. எதுக்குன்னா ஸ்கூல் பேக்லாம் கொஞ்சம் இருந்துச்சுங்க. அதனால அந்த பேக்கே வச்சுக்கிட்டாச்சு. லஞ்ச் பேக்கு தான் வாங்குனேங்க. டிஃபன் பாக்ஸும் புதுசு வாங்கியிருக்கேன். வாட்டர் பாட்டிலு, லஞ்ச் பேக் இது எல்லாமே வாங்கியிருக்கேன். இங்க பாருங்க எங்க பாப்பா பாருங்க. இத எடுத்து வச்சுக்கிட்டு விசிறி மாரி வீசிக்கிட்டு இருக்கா. அது இந்த என்னது மகாராணியா? எங்க தம்பி அத அவன கலாய்ச்சிட்டு கிடந்தான் பார்த்துக்கோங்க. சிரிப்பா இருந்துச்சு. மகாராணி மாரியே இருக்கா இவா? குப்பை தொட்டி லாரி மாரி இருக்கா? அப்படிங்கிற மாரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான் எங்க தம்பி. எங்க பாப்பா இத பின்னாடி தலையில வச்சுட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க ஒட்டற அடிக்க அந்த குச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இது வந்து பவுடர் போடணுமா மூஞ்சில. பிள்ளைங்க இதெல்லாம் எடுத்து வச்சு விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க. நான் ஒவ்வொன்னா தேடி பார்த்துட்டு என்ன பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னு ஒவ்வொன்னா தேடி பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தேங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பேக்கு 2 பேருக்குமே டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, அதுக்கப்புறம் ஸ்கேலு, பென்சிலு, ரப்பரு 2 பேருக்குமே புதுசாவே பேனா வாங்கியாச்சுங்க. ஏற்கனவே பேனா வச்சிருக்காங்க. இருந்தாலுமே புதுசாவே வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பேனாக்கு உள்ள போடுற அந்த கேத்ரேஜ் அதுக்கப்புறம் தப்பா எழுதிட்டாங்கன்னா பேனா அழிக்கக்கூடிய அந்த இங்க் பென்னு, பெலிகான் பென்னு அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு பில் எல்லாத்தையுமே போட்டு வாங்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவையானது ஒரு 2, 3 கரண்டி, ஸ்பூனுன்ட்டு நம்ம வந்தா அது வாங்கக்கூடிய பொருள மட்டுமா வாங்குவோம். மித்த எல்லாத்தையுமே வாங்குவோம். அதையும் வாங்கிட்டு பில்லெல்லாம் போட்டுட்டேங்க. பில்லு போட்டுட்டு அதுக்கு எய்த்தாப்புல தான் மார்க்கெட் பார்த்தீங்க. அந்த அன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டு ஏற்கனவே அந்த பொருள வாங்கிட்டோம்னா, மார்க்கெட்ல வந்து ஜாமான் வாங்க கஷ்டமா இருக்கும். பைய தூக்கிட்டு வெளியில வர முடியாது. அதனால பில்ல மட்டும் வாங்கி கையில வச்சுக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ள வந்தாச்சு. மார்க்கெட்ல வந்து காய்கறிலாம் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஏற்கனவே பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, டெய்லி என்னடா சமைக்க? என்ன குடுத்து விட? அப்படிங்கிற மாரியே யோசனை ஆயிருங்க. அதனால கொஞ்சம் காய்கறிகள்லாம் இருந்தா தான் நம்மளுக்கு, ஆஹா இந்த காய்கறி இருக்கு, இது வேஸ்ட் ஆகாதனால இத இன்னைக்கு குழம்பு வச்சிடலாம். அப்படிங்கிற மாரி தோணுங்க. என்னைய மாரி நீங்களா இருப்பீங்களான்னு சொல்லுங்கங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதனால இருக்க காய்கறி எல்லாத்துலயுமே வாங்கிட்டேங்க. நான் எப்பவுமே தக்காளி, பல்லாரி, அ சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு இது மட்டும் தாங்க எல்லாமே ஒவ்வொரு கிலோ வாங்குவேன். மீதி எல்லாமே கூறு தாங்க வாங்குவேன். அதே மாரி தாங்க எல்லாமே ரூ. 10 ரூ. 20க்கு கூறு வச்சிருந்தாங்கங்க. ஆ அதில தான் கூறுல எல்லாத்துலயுமே ஒண்ணு ஒண்ணு கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய் அந்த மாரி எல்லா காய்கறிகளையுமே ஒண்ணு ஒண்ணு எடுத்துக்கிட்டேங்க. ஒவ்வொரு கூறு வாங்கிக்கிட்டேன். எல்லா காய்கறிகளுமே வாங்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எதுத்தாப்புல இருக்க திரும்பவும் அதே கணேஷ் ஸ்டோருக்கு போய் பில்லு போட்டு வாங்கியிருந்தோம்ல, பில்ல பே பண்ணியாச்சு. என்னது பில்லு பேப்பர மட்டும் குடுத்து, பொருள வந்து வாங்கியாச்சுங்க. பொருள வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துரலாம் அப்படின்னு வீட்டுக்கு தாங்க கிளம்பிட்டு இருந்தோம். எங்க தம்பிய பாருங்க தூக்க முடியாம அவன்ட்டயும் கொஞ்சம் தேங்காய் குடுத்து விட்டுருந்தேங்க. தேங்காய் ஓரளவு பரவால்ல. ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. 1 கிலோ ரூ. 50 தான் சொன்னாங்க. முதலலாம் ரூ. 75 அந்த லெவல்ல இருந்துச்சு. ரூ. 80 வரைக்கும் இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் குறைஞ்சு ரூ. 50 வந்துருச்சுங்க. தக்காளியுமே கிலோ ரூ. 50ங்க. உங்க ஊர்லலாம் எவ்வளவு ரேட்டு அப்படிங்கிறத சொல்லுங்க. நான் பைக்ல தாங்க பிள்ளைங்கள கூட்டிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா ஜாமான்களையும் வச்சு ஒரு வழியா பைக்ல வீட்டுக்கு வந்தாச்சுங்க. காலையிலே கிளம்பி போனேன். மதியம் ஆயிடுச்சுங்க. ஒரு 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு வரதுக்கு. வந்து அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க வாங்கியிருக்க பொருள் எல்லாத்தையுமே பில்லுல உள்ள பொருள் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு எல்லாமே எடுத்து பார்த்தேங்க. பாப்பாக்கும், தம்பிக்கும் 2 பேருக்குமே சேமா தாங்க எடுத்தேன். இல்லன்னா 2 பேருமே சண்டை போடுவாங்கங்க. அதனால 2 பேருக்குமே சேமா எடுத்தாச்சு. கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கிற மாரியே தான் எடுத்தேங்க. டிஃபன் பாக்ஸ் ஒண்ணும் டிஃப்ரெண்ட்டா கிடைக்கலங்க. டிஃபன் பாக்ஸ் 2 பேருக்குமே ஒண்ணு போல தான் கிடைச்சிருக்கு. என்னென்ன சண்டைலாம் வரப்போதோ தெரியல. யாராச்சும் ஒரு ஆளு டிஃபன் பாக்ஸ பிச்சுட்டு வருவாங்க. அன்னைக்கு தான் இது ஏன் டிஃபன் பாக்ஸ் இல்ல, இது தம்பிக்குள்ளதுமா, இது அக்காக்குள்ளதுமா அப்படின்னு மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்கங்க. உங்க வீட்லலாம் இப்படிலாம் உங்க பிள்ளைங்க சண்டை போடுவாங்களா? நீங்க எப்படி வாங்குவீங்க? அப்படிங்கிறத சொல்லுங்க. வாட்டர் பாட்டிலு 2 பேருக்குமே ஒரே தான். சேம் ரேட்ல தான் வாங்குனேன். ஆனா கலர் மட்டும் வேறங்க. பாப்பாவுக்கு ப்ளூ, தம்பிக்கு வந்து ரெட் கலர் பிடிச்சிருக்குன்னு 2 பேருக்கும் ரெட் கலர் வாங்கியாச்சு. லஞ்ச் பேக்கு ஒண்ணு ப்ளூ, ஒண்ணு ரெட்டுங்க. அதில வந்து பாப்பாக்கு வந்து ஒரு மாரி யூனிகார்ன் படம் போட்டிருக்கும். தம்பிக்கு வந்து சக்திமானா ஏதோ ஒரு இது மாரி படம் போட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாக்ஸும் 2 பேருக்குமே ஒரே மாரி வாங்கியாச்சுங்க. ரூ. 198 அந்த பாக்ஸு. 2 பேருக்குமே அப்பாக்கஸ் வச்ச மாரி பாக்ஸ் வாங்கியாச்சு. ஏன்னா ஒருத்திக்கு ப்ளூ கலரு, ஒருத்தனுக்கு பிங்க் கலருங்க. 2 பர்ப்பிள் கலர் சாரி பர்ப்பிள் கலருங்க.
2 பேருக்குமே வேற வேற கலர்ல வாங்கியாச்சு. அப்பனா தான் 2 பேர்ல யார் உடைக்கிறா, யாருக்குள்ளதுன்னு தெரியுங்க. இல்லன்னா ஒரு ஆளு உடைச்சு புட்டு 2 பேர் மேலயும் மாறி மாறி பழிய தூக்கி போட்டுட்டு இருப்ப. நம்மளுக்கு கண்டுபிடிக்க கன்ஃப்யூஸ் ஆயிரும் பார்த்துக்கோங்க அந்த பிள்ளைங்களால. அதனால 2 பேருக்குமே வேற வேற கலர்லயே வாங்கியாச்சு. ஆனா 2 பேருக்குமே சேம் ரேட்ல தாங்க வாங்குனோம். இல்லன்னா எனக்கு ரேட் கம்மியா வாங்கியிருக்கீங்க, உனக்கு ரேட் கூட வாங்கியிருக்காங்க. அம்மாக்கு உன்னைய தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னைய பிடிக்கல அப்படிங்கிற மாரிலாம் ரொம்ப ஃபீலிங்கா ரொம்ப பேச ஆரம்பிச்சுருவாங்க பிள்ளைங்கலாம். அதனால தான் வேண்டான்டா 2 பேருக்குமே ஒரே மாரியே வாங்கிருவோம் அப்படின்ட்டு ஒரே மாரியே வாங்கியாச்சுங்க. ப்ரவுன் ஷீட்டு ஒரு பாக்ஸாவே வாங்கிட்டு வந்துட்டோங்க. ஒரு அட்டை ரூ. 20 அதில வந்து 6 எண்ணம் இருந்துச்சுங்க. 6 ரோல் இருந்துச்சு. 6 ரெண்டா 12ங்க. ரூ. 120 சொல்லிட்டாங்கங்க. அது ஒரு ரோல் வாங்கிட்டு வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. பிள்ளைங்களுக்கு புக்ஸ் எல்லாம் அட்டை போடணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வாங்கின ஸ்கேலு, பென்சிலு எல்லாமே எல்லா பொருளுமே கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். ஸ்நாக்ஸுமே எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்ததெல்லாம் கரெக்ட்டா இருக்கா? என்னது கேக்கு, பிஸ்கட்டு, சிப்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், லஞ்ச் பேக்லாம் சரியா சரியா இருக்கா? பிள்ளைங்களுக்கு சில நேரம் இடுக்கி பிடிச்சிட்டு வச்ச மாரி இருக்கும் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் கரெக்ட்டா இருக்கா என்னன்னு வச்சு பார்க்கலான்னு வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாமே கரெக்ட்டா தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காய்கறிகளும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருந்தோமா, அந்த காய்கறிகளையும் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக காய்கறிகளையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். மொத்தமா எல்லாத்தையுமே தட்டிட்டு, எவ்வளோ ரூவாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத எப்போதுமே நான் கணக்கு பார்ப்பேங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ரூவா காலி பண்ணியிருக்கோம், எவ்வளோ ரூவா கொண்டுட்டு போனோம், இப்போ எவ்வளோ ரூவா ஆயிருக்கு அப்படிங்கிறத கணக்கு பண்ணுவேன். நீங்களும் இந்த மாரி கன்னி மாரி கணக்கு பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க. அங்க வச்சு வாங்குன காய்கறிகள் எல்லாத்தையுமே கொண்டாந்து வெளியில எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு சிலதுல மொத்த கடையிலயும் வாங்குவேங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கூரும் எடுப்பேன் பார்த்துக்கோங்க. கூறு காய்கறிகள் கொஞ்சம் வந்து எப்பவுமே ரேட்டு கொஞ்சம் சௌரியமா இருக்கும். ரூ. 10 ரூ. 20 வச்சிருப்பாங்க. ஆனா இந்த தடவை எதுவுமே ரூ. 10 இல்லங்க. ரூ. 10 வச்சிருக்காங்கன்னா ரொம்ப குறைவா இருந்துச்சுங்க. ரூ. 20 வாங்குனா தான் நல்லா இருந்த மாரி இருந்துச்சுங்க. கொஞ்சம் ஓரளவு கதுக்க இருக்க மாரி இருந்துச்சுங்க காய்கறிகள்லாம். அதனால இந்த தடவை எல்லாமே ரூ. 20 கூறு உள்ள காய்கறிகள் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாத்தையுமே ட்ரேல போட்டு வச்சிடலாம் அப்படின்னு ட்ரே எல்லாமே ஏற்கனவே காலியாகி தாங்க இருந்துச்சு. வெஜிடபிள் அடுக்குற ட்ரே எல்லாத்தையுமே கழுவி நல்லா வழக்கி தாங்க வச்சிருந்தேன். அந்த ட்ரேலயே எல்லாத்தையும் அடுக்கிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு தாங்க வைப்பேன். ஏன்னா அப்பனா தான் 1 வீக் ஒரு 2 வீக்கு கிட்ட தாண்டுங்க தாக்கு பிடிக்கும் பார்த்துக்கோங்க. இல்லன்னா சீக்கிரத்துக்குள்ள நீர் விட்டு காய்கறிகள்லாம் கெட்டு போயிருங்க. அதனால எப்போதுமே இந்த மாரி கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் கீழ போட்டு அதுக்கு மேல காய்கறிகள வச்சு, அதுக்கு மேலயும் டிஷ்யூ பேப்பர் போட்டு அப்படி தாங்க வைப்பேங்க. அதுக்கப்புறம் பாக்கி கேரட்டு, என்னது வெண்டைக்காய், பீன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். எல்லாத்தையுமே தனித்தனியா அந்தந்த காய்கறியில வச்சாச்சுங்க. ட்ரேல வச்சாச்சு பாக்ஸ்ல போட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மல்லி இலைய வைக்கலான்னு மல்லி இலையில கொஞ்சம் வேஸ்ட்டு மல்லி இலை மட்டும் இல்லாம அது கூடவே வேற இலைகளும் சேர்ந்து இருந்துச்சுங்க. அது எல்லாத்தையுமே அந்த களைகள்லாம் சேர்ந்து இருக்கும்ல, அதெல்லாம் தூர எடுத்து போட்டுட்டு, நீட்டா பார்த்துட்டு, அந்த கீழ இருக்க காம்பு வேர் பகுதிய வெட்டிருவேன் பார்த்துக்கோங்க. இல்லன்னா சீக்கிரத்துக்குள்ள அழுகல் ஆரம்பிச்சுரும் பார்த்துக்கோங்க. அந்த வேர் பகுதியெல்லாம் வெட்டிட்டு, நீட்டா எல்லாத்தையுமே பாக்ஸ்ல எடுத்து வச்சாச்சுங்க. என்னென்ன காய்கறிலாம் இருக்குன்னு தெரியுதுங்களாங்க உங்களுக்கு? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காய்கறிலாம் வாங்குன காய்கறிகள் எல்லாத்தையுமே உள்ள தூக்கி வச்சாச்சுங்க. என்னது ஃப்ரிட்ஜில எல்லாத்தையுமே அடுக்கிடலாம் அப்படின்ட்டு உள்ள அடுக்க ஆரம்பிச்சாச்சு பார்த்துக்கோங்க. எல்லா காய்கறியும் அந்தந்த ட்ரேல நம்ம வைக்கும்போது, கரெக்ட்டா வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அது கரெக்ட்டா தெரியும். இது இது இருக்குது, இது இது இல்ல அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு கரெக்ட்டா தெரியும் பார்த்துக்கோங்க. எடுத்து சமையல் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பார்த்துக்கோங்க. எப்பவுமே ஸ்கூல் இருக்குன்னா, நான் முந்தின நாளே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் நான் கட் பண்ணியே வச்சுருவேங்க. நாளைக்கு என்ன குழம்பு வைக்க போறோம், என்ன காய்கறிகள்லாம் வைக்க போறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி, அந்த காய்கறிகள சில நேரம் டைம் இருக்கிற டைம்ல நானே வெட்டி வச்சுருவேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எப்பவுமே தேங்காய்லாம் சில்லு எடுத்து வச்சுருவோம் பார்த்துக்கோங்க. இவ்வளோ நாள் ஏற்கனவே 1 மந்த் லீவுங்கிறனால நான் அப்போ முதல்ல எதுவுமே இது பண்ணல. இனிமேல் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறனால நான் தேங்காய் எல்லாமே சில்லு எடுத்து மொத்தமா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் லெமன்லாம் நெறைய வாங்கியாந்து வச்சுருந்தேங்க. ஏற்கனவே வெயில் நேரமா இருக்குதா, ஜூஸ் போடுறதுக்கும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு லெமன் ரைஸு அந்த மாரிலாம் ஏதாவது சிம்பிளா பண்ணி குடுக்கனாலும் டக்குனு ஏதாச்சும் லேட்டா எந்திரிச்சிட்டோம் ஸ்கூலுக்கு போறதுக்கு அப்படிங்கிறதுனால லேட்டா எந்திரிச்சிட்டோம்னா டக்குனு லெமன் ரைஸ் அந்த மாரி ஏதாவது பண்ணி குடுத்துருவேங்க. அதனால இத எடுத்து எல்லாமே வாங்கி வச்சிருந்தேன். நான் லெமன் வந்து வெயில் நேரங்கிறதுனால ரேட் அதிகங்க. 1/4 கிலோவே ரூ. 50 சொன்னாங்க. ஒரு 1/4 கிலோங்கும்போது ஒரு 6, 7 பழம் தாங்க இருந்துச்சு. அதே ரூ. 50 சொல்லியிருந்தாங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, ஃப்ரிட்ஜில வாட்டர் பாட்டில் எல்லாம் பார்க்குறேன். வாட்டர் பாட்டில்ல ஏற்கனவே வெயில் நேரங்கிறனால ஜூஸு அப்பப்போ அடிக்கடி ஜூஸ் போடுறதுக்கு கூலிங்கா வாட்டர் குடிக்கக்காண்டி வச்சிருந்தேன். தண்ணியெல்லாம் காலி ஆயிடுச்சு. அதான் எங்க தம்பி ஏசி தண்ணிய புடிடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டாச்சு. வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புது கரண்டி வாங்கிட்டு வந்திருந்தேன்னா, அந்த கரண்டியில இருக்க ஸ்டிக்கர் உரிக்கும்போது நம்ம வந்து சும்மா நார்மலா உரிச்சுட்டு வச்சுக்கோங்களேன். பாதி ஸ்டிக்கர் பாதி ஸ்டிக்கர் உரியாது. அப்படியே அந்த கரண்டிலே ஒட்டிக்கிடும் பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து இந்த மாரி தீல வாட்டி இந்த மாரி எடுத்தோம்னா, நம்ம ஸ்டிக்கர் வந்து ஃபுல்லாமே உறிஞ்சிருங்க. இது ஒரு ஈஸியான ஒரு டெக்னிக்கு. இந்த ஒரு டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணுங்க. செஞ்சு பாருங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இப்படிதாங்க செய்வேன். முதல்லலாம் சும்மா உரிச்சோம்னா, அப்படியே பாதி ஸ்டிக்கர் உறிஞ்சு உரியாமலுமா ஒட்டிக்கிடும் பார்த்துக்கோங்க. அதனால இந்த மாரி உரிச்சோம்னா ஈஸியா உரிச்சிடலாம் பார்த்துக்கோங்க.
வாங்கிட்டு வந்த ப்ரௌன் ஷீட்டை பிள்ளைங்களுக்கு புக்கில் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ப்ரௌன் ஷீட் போடக்காக புக் எடுத்தாச்சுங்க. புக் எடுத்தோடனே முதல்ல வந்து புக்கில் நேம் எழுதிடலாம் அப்படின்ட்டு நேமை தாங்க எழுதிட்டு இருந்தேன். ஏன்னா புக்கில் வந்து கிளாஸ் நேம் இருக்கும், ஆனால் நோட்டில் இருக்காது. 2 பேருக்குமே ஒரே மாதிரி லாங் சைஸ் நோட்டு எல்லாமே கொடுத்துருக்கனால யாருக்குள்ளதுன்னு தெரியாது. அதனால் முதல்ல நேம்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ப்ரௌன் ஷீட் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து இந்த ஒயிட் கலர் ப்ரௌன் ஷீட் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குமா, என்ன புக்கு என்ன யாதுன்னு தெரியும். ப்ரௌன் ஷீட் போட்டோம்னா என்ன புக்குன்னு தெரியாது. பிள்ளைங்க ஒன்று ஒன்றா பார்த்து எடுக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் லேபிள் ஓட்டணும். சில நேரம் அந்த ஸ்டிக்கர் வந்து கொஞ்ச நாள் ஆகியும் பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால் பிள்ளைங்களுக்கு வந்து நான் வந்து ஒயிட் கலர் ப்ரௌன் ஷீட் தாங்க எப்போவுமே வாங்கி போட்டு கொடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவும் அவளுடைய இதில் நான் ப்ரௌன் ஷீட் போட்டு கொடுக்க அவளுடைய இதெல்லாம் அவளுடைய நேமெல்லாம் எழுதி வச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து ஒரு டைரி ஒன்று கொடுப்பாங்கங்க. அதில் தான் ஹோம்ஒர்க்லாம் கொடுத்து விடுவாங்க. அந்த டைரியில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் அதில் ஒரு 2 பேஜ் நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து எதுவும் ஸ்கூல்லேருந்து மிஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்க என்ன ஸ்கூலில் படிக்காங்க, என்ன பேர், அவங்களோட வீட்டு அட்ரஸ்ஸு, அம்மா அப்பாவோடைய ஃபோன் நம்பரு, அம்மா அப்பா என்ன படிச்சிருக்காங்க என்ன ஏதுங்கிறது எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்குங்க. அதில் பிள்ளைங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி கொடுக்கணும். அதெல்லாத்தையுமே நான் ஃபில் பண்ணி பிள்ளைங்களுக்கு ஃபோட்டோலாம் ஒட்டி கொடுத்தாச்சு. நான் எல்லாமே ப்ரௌன் ஷீட் போட்டு கொடுக்க பிள்ளைங்க வந்து 2 பேருமே அவங்கவுங்க பேக்கில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.